தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவார் என்று ஜே.பி. நட்டா அறிவித்திருக்கிறார். தற்போது சிபி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிர ஆளுநராக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான பார்வையை நாம் கேட்டு பெறலாம். பாஜகவினுடைய முக்கிய பிரமுகர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் தமிழிசை மேம். தற்போது தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசு தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? விவரங்கள் என்ன? மிக்க மகிழ்ச்சி. என்னோட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஏன்னா தமிழகத்தை சார்ந்தவர் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் எங்களுக்கும் தலைவராக இருந்தவர், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருந்தவர். அதே மாதிரி அவர் பாராளுமன்ற உறுப்பினரான இருந்த அனுபவமும் இருக்கிறது. அவருக்கு இப்ப ஆளுநராக இருந்த அனுபவமும் இருக்கிறது. பழகுறதுக்கு மிகுந்த இனிமையானவர். அதனால அவர் இன்னைக்கு தமிழகத்தை சார்ந்தவர் ஒருவர் பாராளுமன்றத்தை, ராஜ்யசபையை அலங்கரிக்க போகிறார் என்ற நினைப்பே எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இது வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன். இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறது, இது அரசியல் பின்புலம் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? இல்ல, திறமைக்கு நம்ம ஏன் அப்படி நினைக்கணும்? ஒரு திறமையாளர் பாராளுமன்றத்தை நல்லா நடத்துவார் அப்படின்னு நினைக்கிற ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் ஏன் நம்ம நினைக்க கூடாது? தமிழகத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று பிரதமர் நினைத்திருப்பார் என்பதில் நாமெல்லாம் தமிழர்களாக பெருமைப்படலாம். அதே நேரத்தில் தமிழகத்தை சார்ந்தவர் ஒரு முக்கியத்துவம் பெறுகிறார் என்பது தமிழகத்தை பார்த்து ஏதோ தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கோ தமிழகத்திற்கோ மோடி அவர்கள் சாதகமாக இல்லை என்ற ஒரு பொய் குற்றச்சாட்டு தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருக்கப்பட்டது. அதுவும் இப்பொழுது முறியடிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? இது எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் ஒப்புக்கொண்டு, தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் அத்தனை பேரும் ஒப்புக்கொண்டு நம் மாநிலத்தை சார்ந்த ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய வாய்ப்பு இல்லையா நமக்கு? நன்றி திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், இணைப்பில் இருந்து உங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொண்டமைக்கு. என்டிஏ கூட்டணியுடைய குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஜே.பி. நட்டா இதனை அறிவித்திருக்கிறார். தற்போது சிபி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா ஆளுநராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் என்று திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது தெரிவித்தார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.